கர்த்தருக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்பராம் இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கிற வசனம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். இந்த வசனமானது, இந்த வார்த்தையானது யாருக்கு சொல்லுகிறார் என்றால், கர்த்தருடைய தூதனானவர் என்று பார்க்கிறோம். யாருக்கு சொல்லுகிறார்? கிதியோனுக்கு சொல்லுகிறார். நியாயாதிபதிகளில் இந்த கிதியோன் மிகவும் முக்கியமானவன். இந்த கிதியோன் என்ன செய்கிறார்னா, தன்னை பற்றி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறார்னா, நான் ரொம்ப சிறியவன், எங்கள் கோத்திரம் ரொம்ப சிறியது, நான் மிகவும் எளியவன், என் தகப்பனுடைய வீட்டார் எல்லாரிலும் நான் சிறியவன், என் குடும்பம் எளியது என்றெல்லாம் சொல்லி ரொம்ப தன்னை தாழ்த்துகிற ஒரு மனுஷனாக அவன் காணப்பட்டான். அவனுடைய ஒரிஜினல் நிலையும் அதுதான், அது உண்மையான நிலையத்தான் அவன் சொல்கிறான். இருந்தாலும் இந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் அவனை பார்த்து என்ன சொல்கிறார்? பராக்கிரமசாலியே அப்படின்னு கூப்பிடுறார். அப்போது இவன் வெளித்தோற்றத்தை வைத்து தன்னை அளவிடுகிறார். ஆனால் ஆண்டவர் அவனுடைய மனநிலையை பார்க்கிறார். மனுஷங்க தான் தங்க முகத்தை மட்டும் பார்ப்போம். டோன்ட் ஜட்ஜ் த கவர் ஆஃப் த புக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி நம்ம என்றைக்குமே புத்தகத்தினுடைய வெளிப்புறத்தை பார்த்து வைத்து அந்த புத்தகத்தை நம்ம மதிப்பிடக்கூடாது. அதே போல் ஒருவருடைய வெளித்தோற்றத்தை வைத்து அவர்களை நம்ம என்ன செய்ய முடியாது? ஜட்ஜ் பண்ண முடியாது. இவங்கெல்லாம் அவ்வளோதான்ப்பா, இவங்ககிட்ட இவ்வளோ தான் இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி உலகத்தில் அப்படி தான் ஜட்ஜ் பண்ணுறாங்க. நம்மளுடைய தோற்றம், நம்மளுடைய பின்புலம், நமக்கு என்ன பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் என்ன இருக்குது, நம்ம நண்பர்கள் வட்டாரம், உறவுகள் வட்டாரம், பணபலம், அதையெல்லாம் வச்சு தான் ஒரு மனிதனை அளவிடுறாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கறது இல்லை. ஆண்டவர் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தெளிவையும் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வைராக்கியத்தையும், தனக்காக எப்படி நிற்கிறான், தன் குடும்பத்துக்காக எப்படி நிற்கிறான், தன் தேசத்துக்காக, தன் இனத்திற்காக அவன் எப்படி நல்ல ஒரு உற்சாகமாக நிற்கிறான் என்பதைத்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்களை ஒடுக்கி அவர்களை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மீதியானியர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்களை ஒடுக்கும்போது இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அவங்க பயிரிட்டு இருக்கிற நிலம்புலங்கள், அப்புறம் கிணறு இதெல்லாம் தோண்டி இருந்தாங்கன்னா எல்லாத்தையும் மூடிட்டு போயிடுவாங்க. அதே போல் பயிர் விளைச்சலை எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க? அழிச்சிட்டு போயிடுவாங்க. தீ வச்சு கொளுத்திட்டு போயிடுவாங்க. அது நல்லா முற்றி அறுவடை சமயத்தில் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு உணவுங்கிறது எதுவுமே இல்லாமல் போகுது. மக்களுக்கு ரொம்ப சோறு விட்டுட்டாங்க. எல்லாரும் போய் கெபிகளிலும் குகைகளிலும் போய் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மீதியானியரை கண்டு பயந்து இஸ்ரேல் மக்கள் அப்படி போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சமயத்தில் கிதியோன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆலைக்கு அருகிலேயே அந்த கோதுமையெல்லாம் நைட்டு இரவு நேரத்தில் அது என்ன செய்கிறார்? போர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார். போர் அடித்தால் என்ன செய்வீங்க? அந்த காலத்திலலாம் சேர சோழ பாண்டியர் மன்னர் காலத்தில் என்ன செஞ்சாங்க? யானை கட்டி போர் அடித்தாங்க அப்படின்லாம் பார்க்குறோம். அது மாதிரி இப்போல்லாம் மெஷின் வந்துருச்சு. அந்த காலத்திலலாம் அந்த விலங்குகளை வைத்து தான் போர் அடிப்பாங்க. அது மாதிரி இந்த கிதியோன் அப்படியே அவங்க விளைச்சல்லாம் விளைஞ்சதெல்லாம் எடுத்து போர் அடிச்சிட்டு இருக்கிறார். அப்போது அவருடைய தைரியத்தை ஆண்டவர் பார்க்குறாரு. கர்த்தருடைய தூதன் பார்த்துட்டு தான், நீ எளியவன், நான் மிக சிறியவன், என்னால் முடியாது அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிற, ஆனால் நீ பராக்கிரமசாலி, நான் உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறார். நீ இந்த மீதியானியரிடம் போய் நீ சண்டை கட்டி அவங்களிருந்து நீ இஸ்ரேல் மக்களை நீ மீட்டு கொள்கிற ஒரு இரட்சகனாக, ஒரு சேவியராக உன்னை நான் பயன்படுத்த போகிறேன் அப்படிங்கிறார். போனேன், நான் இப்படிலாம் என்னால் செய்ய முடியாது, கர்த்தர் எங்களோடு இருந்தால் எங்களுக்கெல்லாம் இந்த பாடு ஏன் இருக்குது, எங்களை கைவிட்டுட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ ஒரே ஒரு மனுஷனோட போரிடுவது போல மீதியானியரை வெற்றி கொள்வாய் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி தான் தாவீது கூட அப்படி தான் நினச்சாங்க. அவங்க வீட்டில் ரொம்ப கிங் டேவிட் ரொம்ப சின்ன பையன், நீ எல்லாம் தைரியம் இல்லை, உன்னால் போர் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ராஜா முதற்கொண்டு நீ என்ன கேலி பண்ணுறியா நீ அப்படி சொல்லிட்டு கிங் சாலும் அப்படி தான் சொன்னார். ஆனால் இவன் என்ன சொல்கிறான்? தேவனாலே நான் பராக்கிரமம் செய்வேன்னு சொல்லிட்டு அவர் தைரியமாக போராடி பெரிய கோலியாத்தை பெலிஸ்தியனை வெற்றி பெறுறார். அது மாதிரி இந்த இடத்துல கிதியோனும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விதத்தில் தான் அழைக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, அருமையான குட்டி கண்மணி குழந்தைகளே,
இந்த நேரத்தில் நம்ம ஆண்டவர் நம்மை பார்த்து ஒருவேளை உன்னாலாம் முடியாது, உன்னாலெல்லாம் இதை சாதிக்க முடியாது, நீ இதை ஜெயிக்க முடியாது என்றெல்லாம் சொல்லி அவங்களாம் எவ்வளோ ஸ்டெமினாவாக இருக்கிறாங்க, அவங்கக்கிட்ட போய் நீ போய் விளையாண்டு ஜெயிச்சிருவியா என்று சொல்லி அநேக காரியத்தில் நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. இவ்வளோ படிப்புலேயும் கூட அப்படி தான், அவங்களாம் எவ்வளோ டியூஷன் வச்சு படிக்கிறாங்க, அவ்வளோ கோச்சிங் சென்டருக்கு போகிறாங்க, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, கிதியோனை பார்த்து பராக்கிரமசாலியே என்று சொன்ன அதே தேவன் தான் இன்னைக்கு நம்மையும் பார்த்து நீ நிச்சயமாக வெற்றி கொள்ள முடியும், நீ பராக்கிரமசாலி என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார். அதனால் நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. நம்ம எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் நமக்கு வெற்றி கொடுப்பாருன்னா அந்த வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா வேதத்தில் ஒரு வசனத்தை பார்க்குறோம், உங்கள் பலவீனனாக இருந்தாலும் கூட பலவான் என்று சொல்லுங்கள் என்று தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அதனால் அருமையான கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, நீங்கள் எந்த ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இதை என்னால் செய்ய முடியுமான்னு நீங்கள் திகைச்சிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவரால் முடியும். அவர் நமக்கு கொடுக்குற வாழ்த்துதனால முடியும், அவர் நமக்கு கொடுக்குற என்கரேஜ்னால நமக்கு முடியும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொல்பாக்காகவே ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த காலை வேளையில் ஆண்டவர் பராக்கிரமசாலியே என்று அழைக்கிறார். அதனால் நம்ம தைரியத்தை இன்னும் அதிகப்படுத்தி கொள்ளலாம். நல்ல நம்ம உத்வேகத்தோட இந்த புதிய கல்வி ஆண்டை தொடங்குற நீங்களும், அதேபோல் புதிய எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் செல்லுங்க, வெற்றி பெறுங்க.